Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு இட்டாலியன் டிஷ் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பாஸ்தாவை நீங்க வெளியில வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதுக்கு சிமிலரான டேஸ்ட்ல தான் நாம இங்க செய்ய போறோம். முதல்ல இது செய்யறதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பவுல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல நான் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்க போறேன். நீங்க எந்த ஷேப்ல உள்ள பாஸ்தா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்க ஸ்பைரல் ஷேப் உள்ள பாஸ்தா சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சு குக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும், இல்லைன்னா மைதா மாவு கரைஞ்சிடும். ஸோ இப்போ இதில் இந்த மைதா மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இது ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் 150 ml பால், காய்ச்சின பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சி பாலெல்லாம் கரைஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு திக்காய் வரும். அப்பப்போ பீட்டர் அல்லது கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம காய்கறிகளை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் பூண்டை நான் இங்கே சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை இதுக்கு ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இதில் நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம், காளான், அதோட மஞ்சள், சிவப்பு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க. மஷ்ரூம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே மற்ற காயும் குக் ஆயிரும். இப்போ இது காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். காயெல்லாம் ஹாஃப் குக் ஆனால் போதும். இப்போ இந்த காரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வரமிளகா இருக்கு பார்த்தீங்களா, அதை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ். இதை நீங்கள் கடைகளில் வாங்க வேண்டியதில் வீட்டில் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸை நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் இதில். அடுத்து வாசனைக்காக இட்டாலியன் சீசனிங்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சேர்க்கலைனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ காயெல்லாம் ஓரளவு குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸை இதில் நாம் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கடைகளில் வாங்கினீங்கன்னா இவ்வளோ காயெல்லாம் போட்டு செஞ்சு தர மாட்டாங்க. பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் காயெல்லாம் போட்டு ஹெல்த்தியாக கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் க்ரீமியாக ரிச்சாக சீஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணுற சீஸ் ஸ்லைஸு அல்லது மொசரல்லா சீஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சேர்க்காமே இது நல்லா தான் இருக்கும். பட் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாஸ்தாவையும் ஒயிட் சாஸையும் கடைசியாக பிளெண்ட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் முதலே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கட்டியாக மாறிடும், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற காய்கறி வதக்கிறது இதெல்லாம் முதலே செஞ்சு வச்சுக்கலாம்.
ஸோ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயாச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்கை மேலே தூவிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.